தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், உங்களிடமிருந்து நான் முதல் கருத்தை பெறலாம் என நினைக்கின்றேன். கூட்டணி ஆட்சியில் உறுதியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம், காங்கிரஸ் அதன் முன்னாள் மாநில தலைவர் திரு கே சடகிரியோட செய்தியாளர் சந்திப்பு, அதற்கு முன்னதாக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமாரோட கருத்துக்களை நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக ஆட்சியில் அதிகாரம் அதை நோக்கி நகர்கிறார்கள். கே சடகிரி ஒருபடி மேலே போய் சாரை அவர்கள் குடிப்பதும் சக்கையை நாங்கள் பார்ப்பதுமான சூழல் இனி நடக்காது அப்படின்னு அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கூட்டணி அமையுமா என்றால் இப்போது சொல்ல முடியாது, அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், தாவேக்காவுடன் கூட்டணி அப்படின்றதுக்கும் அவர் ஒரு பூடகமான கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஸோ இந்த புள்ளிகளை இணைத்து பார்க்கும் பொழுது இவர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதும் தாவேக்காவை நோக்கி ஒருவேளை நகரலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் தொடர்கின்றன. இதை நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க டிடி? இல்லை 2026ங்கிறது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு முதல்ல ஜூன் மாதம் 2024 அண்ணாமலை ஐயா தான் சொன்னார். ஃபஸ்ட்டு அவர் தான் இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது தான் வரணும் அப்படின்னு சொன்னார். 2016 விசிகா அவங்கெல்லாம் 3வது அணி அமைத்ததே கூட்டணி பகிர்வு வேணுங்கிறதுக்காக தான் அமைச்சாங்க. அதுக்கப்புறம் அது வேறு விதமாக மாறிடுச்சு. இப்போ கேள்வி என்னென்னா, கே எஸ் அழகிரி சார் இப்படிலாம் போன முறையே கேட்டார், 2024 கேட்டாருங்கிறதுனால தான் அவரை மாற்றிட்டாங்க. காங்கிரஸ் மாற்றலை, திமுக சொல்லி தலைவரே மாற்றிட்டாங்க. அப்படி தான் அங்கே நடந்தது. இல்லைனா செல்வ பிறந்தகை வந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரியெல்லாம் கேட்கக்கூடாது திமுக கிட்ட. நீங்கள் திமுக சமூக நீதி பேசுகின்ற கட்சி, ஆனால் இப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. செல்வ பிறந்தகை ஐயா 125 சீட்டு கேட்ட உடனே ஸ்டாலின் ஐயாவுக்கு டக்குன்னு ஒரு புள்ளி எங்கேயாவது தப்பாக வச்சுட்டிங்களா, 12:30க்கு பதிலாக புள்ளியை தள்ளி வச்சுட்டிங்களான்னு கேட்குற அளவுக்கு அது வேறு விதமாக போயிடுச்சு. இதெல்லாம் அரசியலில் ஒரு கூட்டணி தான் 12 தொகுதிகள் கேட்கிறார். அதான் 12:30க்கு பதிலாக எங்கேயாவது 125ன்னு கேட்டிங்களா, புள்ளியை தள்ளி வச்சிட்டிங்களாங்கிற மாதிரி ஸ்டாலின் ஐயா முடிச்சிருப்பார். ஏன்னா 125னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? காமராஜ் ஐயா காலத்திலே இல்லை, இந்திரா காந்தி அம்மா காலத்திலேயாவது ஒரு 2 சீட்டு கம்மியாக திமுக போராடியது, அங்கே 116 இங்கே 114 கொடுத்து போராடிய கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற திமுக அப்படி இல்லை. அந்த மாதிரிலாம் எதிர்கேள்வி கேட்டக்கூடாது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் முதல் மாநாட்டிலேயே தெளிவாக சொன்னார், கூட்டணி ஆட்சி தான் அமையுங்கிறத சொல்லிட்டார். ஆனால் அவர் ஏன் கூட்டணிக்குள்ளே அவர் போகலை அப்படின்னு சொன்னால், முதலமைச்சர் பதவி கேட்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால தான் நம்ம நினைக்கிறோம். அது கேட்டாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி இருந்ததுனால தான் கூட்டணி அமையவில்லையோ அப்படிங்கிற கேள்வி இருக்குது. வெறும் ஒரு 30 சீட்டு 40 சீட்டு பிரச்சனையாக இருந்திருந்ததுன்னா கூட்டணிக்குள்ளே தான் தாவேக்காவும் போயிருந்திருக்கும். பட் காங்கிரஸ் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுக்குமா, திமுகவிலிருந்து வெளியே தாவேக்காக்குள்ளே போகுமா அப்படின்னு கேட்டால், ஸ்டாலின் ஐயா ஜெயலலிதா அம்மா மாதிரி 2016 ஸ்ட்ராங்காக அப்படின்னு இந்த மாதிரி இவங்களும் நிற்கிறாருன்னு வந்தால், நான் ஸ்டாலின் ஐயாவாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய எதிர்வாக்குகள் அதிமுக பிஜேபிக்கு போகக்கூடாது. அதிமுக பிஜேபி சேர்ந்துருச்சு. இந்த தேர்தலில் அவங்க ஜெயிக்கிறத நீங்கள் மறுக்கவே முடியாது, மாற்றவும் முடியாது. 20+18ங்கிறது 38 பிரிந்திருந்த போதே சேர்ந்திருந்ததுன்னா அதிகம் வந்துடும். இதில் விஜய் வேற வாக்கை பிரிக்க போகிறார். நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டசபை தேர்தல் இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2019 ஒரே கூட்டணி 18% அதிமுக பிஜேபி, 2021 அதே கூட்டணி சட்டசபையில் 33% வாக்கு. ஸோ இன்னும் வீரியமாகத்தான் இருக்குமே ஒழிய குறையாது. தவிர உங்களுக்கு ஒரு நல்லா தெரியும், 2019 21 குறைஞ்சி, 24 குறைஞ்சி, 26 ஏறத்தாழ சீட்டை குறைஞ்சிருமோங்கிற அளவில் திமுகவின் நிலைப்பாடு இருக்குங்கிறது ஒரு பக்கம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஸ்டாலின் ஐயாவாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் விஜய் பக்கம் அனுப்புவேன். ஐயா அவரும் 234 சீட்டுக்கு ஒன்றும் பெருசாக இது பண்ணியிருக்க மாட்டார். கண்டிப்பாக எல்லாரையும் புதுசாக கொண்டு எல்லா இடத்துலையும் விஜய் தான் நிற்க போகிறாருனாலும் பேரை சொல்லணும் இல்லையா, ராஜகோபால், முஸ்தபா, ஜேம்ஸ், பீட்டர்னு சொல்லணும் இல்லையா. அதுக்கான வேலையை கொடுக்க வேணாம். நீங்கள் ஒரு 40 30 சீட்டு வாங்கிட்டு அங்கே போங்க. எதிர்வாக்குகள் இங்கேருந்து அங்கே பிஜேபி அதிமுகவுக்கு போகாமல் உங்ககிட்ட வரட்டும், விஜய்ங்கிற காரணம் காட்டி வரட்டும். நானும் அட்லீஸ்ட் ஒரு வாழ்க்கையில் ஒரு முறையாவது 190 200 சீட்டில் நின்று பார்க்குறேன். இது வரைக்கும் திமுக நான் நின்றதே இல்லை. கூட்டணி அமைக்கும் போது 128ஓட நின்றுட்டேன். அதிலே மைனாரிட்டி ஆட்சி வந்தது, அதனால் நான் நிற்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அப்படி திமுக சொல்லவில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இப்போ கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் அப்படி போவதற்கு ஏதாவது ஒரு காரணம் வரணும் இல்லையா. இப்போ 3 வருடமாக காங்கிரஸோட நிலைமை என்ன? குறைந்தபட்சம் 2006 மைனாரிட்டி ஆட்சியாக நடைபெற்ற போது கூட இப்படியான முழக்கங்கள், கோரிக்கைகள் காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு வந்தது. பாமகவும் காங்கிரஸும் கேட்டாங்க, கூட்டணியில் எங்களுக்கு பகிர்வு கொடுங்கன்னு கேட்டாங்க.
உடனே கருணாநிதி ஐயா ஒரு ஹைட்ரஜன் பாம்பை தூக்கி போட்டார். இப்போ ராகுல் போடுறதில்ல, அது மாதிரி ஒரு பாம்பு தூக்கி போட்டார். அப்போ பாண்டிச்சேரியில் எங்களை கூப்பிட்டு வாங்கன்னார். இல்லை இல்லைங்க வேணாங்க, பாண்டிச்சேரியில் நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் வந்து அனாவசியமாக குடைச்சல் பண்ணாதீங்க, நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படித்தான் அது பின்வாங்க. சரி, உங்களுக்கு தமிழ்நாடு தங்களுக்குங்கிறதெல்லாம் அப்போ தான் வந்து கேட்டாங்க பாவம் டீலிங் அப்படி. அதனால தான் என்னாச்சுன்னா பாமக அப்படி கேட்டாங்கங்கிறதுனால தான் 2004 ரஜினிகாந்த் ஐயா எதிர்ப்பை மீறி பாமக வந்து வெற்றி பெற்ற போது 2009 பாமக மட்டும் தோக்குது. அந்த கூட்டணியில் பாமக மட்டும் தோக்குறது, மற்றவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ காங்கிரஸ் போறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையா? இவ்வளவு நாளா அவங்க ஏதாவது கொஞ்சமாவது ஒரு துடிப்பு காட்டியிருந்தாங்கன்னா இப்போ ஒரு இது காட்டுவாங்க, எதிர்ப்பு காட்டுவாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஐயா, தெலுங்கானால நான் தான் ஆட்சி பண்றேன், கேரளாவில் நான் தான் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கேன், கர்நாடகாவில் நான் தான் ஆட்சி பண்ணுறேன், தென்னகத்தில் 3 மாநிலங்களில் எனக்கு செல்வாக்கு இருக்குது, ஆந்திரா வேணால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அப்போ தமிழ்நாட்டில் எனக்குன்னு ஒரு கெத்து இருக்கணும் இல்லையா? நான் வந்து இந்த திமுகவினுடைய கூட்டணியில் ஒரு அங்கம் வகிக்கின்ற ஒரு கட்சி அல்ல, நான் தேசிய கட்சி, இத்தனை வருடம் இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கிறேன், தென்னகத்தில் இன்றைக்கும் நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், எனக்கு தமிழ்நாட்டில் வந்து 63 சீட்டு கேட்கணும், நீங்கள் எப்படி இப்படி பண்ணிட்டீங்க, நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் மேலே ரைடு கீழே பேச்சுவார்த்தைன்னு பண்ணியிருப்போம், இப்போ ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை, குறைந்தபட்சம் நான் வந்து எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்கணும்னு காங்கிரஸ் கேட்டிருக்கோம். ஆனால் கொடுக்கவே முடியாதுன்னு தெரிந்து கேட்கவே தயங்குகின்ற 125 சீட்டு தான் செல்வபெருந்தகையா கேட்டார். இப்போ விஜய் என்ன பண்ண போறாருங்கிறது தான் முக்கியம். இவங்க கேட்கறதோ பண்றதோ அதெல்லாம் முடிஞ்சுக்கோங்க. தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக அதனுடைய கூட்டணிங்கிறது ஒரு பக்கம் இருக்கிறது. அது ஜனவரிக்கு மேலே தான் அதில் இருக்கக்கூடிய குடைச்சல் நெரிச்சல் எல்லாம் வெளில தெரிய ஆரம்பிக்கும். அதிமுக பிஜேபியில் இப்போ குடைச்சல் இருக்கிற மாதிரி இவங்க காட்டினாலும் அக்டோபருக்கு பிறகு எல்லாமே ஸ்மூத் ஆகிடும். உங்களுக்கு நல்லா தெரியும், அண்ணாமலை ஐயா தெள்ள தெளிவாக சொல்லிட்டாரு, திமுகவை அகற்றுவது தான் இந்த தேர்தலினுடைய முக்கியமான ஒரு வேலை, பழனிசாமி ஐயாவை முதல்வராக்குவது தான் எங்களுடைய வேலைன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ இன்னும் ஒரு மாதம் போயிட்டீங்கன்னா அதிமுக பிஜேபிக்குள்ளே குடைச்சலுங்கிற வார்த்தை வரப்போகிறது இல்லை, திமுகவில் குடைச்சலுங்கிற வார்த்தை இனிமே தான் வர ஆரம்பிக்க போகுது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. விஜய் ஜனவரி 9ஆம் தேதி சனநாயகம் படம் ஓடிச்சுன்னா இனிமேல் தான் வர ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றீங்களா? ஏற்கனவே வந்தாகி விட்டது தானே கூட்டணி கட்சிகளோட கோரிக்கைகள் நமக்கு தெளிவுபடுத்து. ரெண்டே வரி தானே, திருமாவளவன் ஐயா சொன்னது தானே, பாமக கொண்டு வந்தீங்கன்னா அந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன். இது யாருக்கு சொல்றாரு? திமுகவுக்கு சொல்றாரு. நியாயமான விஷயம் தானே, திமுக கூட்டணியில் இருக்காரு, அவர் சொல்றாரு பாமக கூட்டு வந்தீங்கன்னா நான் வெளில போயிடுவேன்னு சொல்றாரு. அடுத்த ஒரு வரி சொல்றாரு, பாஜகவை கூட்டு வந்தீங்கன்னா நான் வரமாட்டேங்கிறார். இது யாருக்கு சொல்லியிருப்பாரு? கண்டிப்பா திமுகவுக்கு சொல்லியிருக்க மாட்டார். திமுக பாஜகவோட கூட்டணி அதிமுக. அப்ப இங்க இருந்துகிட்டு எதுக்கு அதை சொல்றாரு? அது தேவையே இல்லாத ஒரு விஷயம் தானே. சோ இவங்க குடைச்சலுங்கிறது ஆல்ரெடி இருக்கு. கம்யூனிஸ்ட் 4 வருடங்களுக்கு கழிச்சு எப்படியோ கண்டுபிடிச்சு இந்த வாக்குறுதிகள் எல்லாம் 90% நீங்க நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கறத வெளியில சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கிறத அதிக இடங்களை கேட்டு பெற வேண்டும்னு மார்க்சிஸ்ட் வந்து தீர்மானமே நிறைவேற்றி கேட்டிருக்காங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கட்டுப்பட்டு அதே 6 சீட்டை வாங்கி கொண்டோம்லாம் சொல்லிட போறாங்க. ஆனால் விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா வராருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அதாவது ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள்ல உங்களுக்கு ஏறத்தாழ தெரிஞ்சிடும் அவருடைய நிலைப்பாடு. அதுக்கப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் அவர் சமதளத்தில் பேசுறதுக்கான காரணம் அது கடைசி படம்னு அறிவிச்சிருக்காரு. கடைசியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபுல் ஸ்டாப்பை கமாவை மாத்துறதுக்கு யாருக்கு வேணாலும் உரிமை இருக்கு. ஆனால் அந்த படம் தோல்வி அடைந்ததுன்னா, இப்போ ஏற்கனவே 6 படத்துல விஜய்க்கு தொல்லை பண்ண மாதிரி அதுக்கும் பண்ணாங்கன்னு சொன்னா அந்த கூட்டணியினுடைய கதையே வேற விதமாக போகும். ஆனால் எது நடக்க போவதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக பிஜேபியில எந்த ஒரு குழப்பமும் இனி வரப்போறது இல்லை. திமுக கூட்டணியில இருந்து பயணத்தை ஆரம்பிச்சார் சார். இன்னமும் திரைப்பட பின்னணியில் தான் அவர் அதை அணுகுவார்னு பார்க்கலாம். பாருங்க, நான் விஜய்ங்கிறவரை ஒரு அரசியல்வாதியாக 1.5 வருடமாக பார்க்க தொடங்கிட்டேன். அவர் தான் தன்னை இன்னும் அரசியல்வாதியாக காட்டிக்கொள்ளாம, கொள்கை என்னங்கிறத சொல்லாம, எதுக்காக அரசியலுக்கு வரலன்னு சொல்லாம வச்சிருக்காரு. பொட்டியில போட்டி வச்சிருக்காரு. நாளைக்கு தபா திறந்தா சொல்லிட போறாரு. அது விட்டுருங்க, நாளைக்கு அவரு என்னுடைய எதுக்காக நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லிட்டு போறாரு. அது ஒத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸும் சொல்ல ஆரம்பிச்சிடும். இந்த என்ன பாபநாசம், அது என்னது பாயசம் பாசிசம் அதெல்லாம் சொல்லிட்டு அதுவும் போக ஆரம்பிச்சிடும். அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனால் இது நடக்குமான்னு கேட்டால் ஸ்டாலின் ஐயா அதற்கான வாய்ப்புகளை கொடுக்க மாட்டார். காங்கிரஸ் திரிந்து போவதற்கு. ஏன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு தைரியம் இருந்தது, நீ 3வது அணின்னு அமை, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆகணுங்கிறது உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் நீங்கள் வரும்போது நான் பார்த்துக்கிறேங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் நம்ம ஜெயலலிதா அம்மாவை அனுப்பிட்டோம். அதனால் அவங்க இங்கே இல்லை. அதற்கு பிறகு நிலை வேறு விதமாக மாறிடுச்சு. ஆனால் அந்த தைரியம் திருப்பி ஸ்டாலின் ஐயாவுக்கு வருமா? இதனால் வரைக்கும் இந்த பல்லக்கு தூக்கிட்டே வர்றாங்க, இவங்களையும் விட்டுட்டோம்னா யார் தூக்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துடுதுன்னு சொன்னால் காங்கிரஸையோ கம்யூனிஸ்டையோ விடுறதுக்கான வேலை இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் செலவு செய்ய போகுது திமுக தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் எனக்கு நான் ஸ்டாலினாக இருந்தால் திரும்ப சொல்கிறேன், 190 சீட்டில் நான் நிற்பேன்.
இது வரைக்கும் வாழ்க்கையில் நின்றதெல்லாம் நான் நிற்பேன், இன்னொரு 30 சீட்டை இவங்களுக்கு அவங்களுக்குன்னு பிரித்து கொடுப்பேன், தைரியமாக அந்த கேஸை தந்திப்பேன். ஆனால் விஜய் பிரிக்க போவது திமுகவின் ஆதரவு வாக்குகள் அப்படிங்கிறது தான் திமுகவுக்கு இருக்கிற மிகப்பெரிய குடைச்சல். திமுகவின் ஆதரவு வாக்குகளை எப்படி பிரிக்க போறாரு? ஆதரவு வாக்குகளை திமுக தான் அதிமுக தான் பிரிச்சிட முடியாது. எதிர் வாக்குகளை வேணா பிரிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆதரவு வாக்குகள் ஏன் பிரிக்க போறாருன்னா 40+ பெண்களுடைய வாக்கு உறுதியாக ஒரு முடிவை எடுக்க போகிறது. விஜய் மாற்றம் வேணும்னு சொன்னால் அது முடிவு எடுக்க போகிறது. அதே மாதிரி 25- இளைஞர்களுடைய விஷயம் இருந்தால் வறுக்க போகுது. ஆனால் விஜய் அந்த தேர்தலில் காங்கிரஸ் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் இருந்தாலும் தனியாக நின்றாலும் அவரே அதிமுகவுக்கு வராமல் அவர் தனியாக ஒரு கூட்டணின்னு அமைத்தார்னா அவர் சாதிக்க போகிறது ஒன்றும் இல்லை. அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு வேதனை. ஸோ எதுவுமே நடக்காத ஒரு, அதாவது மெடலே கொடுக்காத ஒரு ஒலிம்பிக் பந்தயத்தில் போய் கலந்துக்கிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வேணால் ஒரு வாய்ப்பு வருமே தவிர போஸ்ட்மார்ட்டத்துக்கு தான் அவர் பயன்படுத்தப்படுவார். இந்த தேர்தலில் ஏன் 3வது இடத்துக்கு விஜய் வந்தார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும்னு சொன்னால் போஸ்ட்மார்ட்டத்துக்கு தான் அது பயன்படுமே தவிர வேறு எதுக்கும் பயன்பட போகிறதில்ல. என்னுடைய ரிக்வஸ்ட் என்னென்னா, காங்கிரஸ் விஜயிடம் போகிறதோ இல்லையோ விஜய் ஒரு முடிவை எடுக்கணும். நான் தனியாக நின்று, எனக்கு வயசு இருக்குது, இன்னும் எத்தனையோ ஆண்டு காலம் நான் அரசியலில் இருக்க போகிறேன். நான் அரசியலுக்கு ஆக்சிடெண்ட்டில் வந்தவன் இல்லை, நான் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தவன். அப்போது நான் முதல்ல ஒரு கூட்டணிக்குள்ளே போகிறேன். இது நடக்க போகிறது சட்டசபை தேர்தல், அதனால் திமுகவை நான் அகற்றுறேன். அதுக்கப்புறம் கொள்கை எதிரிக்கு வந்துடுறேன். முதல்ல கொள்கை சொல்லணும், அப்புறம் தானே எதிரின்னு எப்படின்னு தெரியும், அது வேறு விஷயம். கொள்கை எதிரிக்கு நான் அப்புறம் வந்துக்கிறேன், பாராளுமன்ற தேர்தல் போது அவங்கள பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னால் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா 3ஆ 4ஆங்கிறதும் இந்த தொகுதியில் நாங்கள் 2, அந்த தொகுதியில் நாங்கள் 3வது வந்தோம்னு பேசுறதை தவிர வேறு வாய்ப்பில்லை. ஆனால் காங்கிரஸ் திரும்ப விஜயோடைய கூட்டணிக்குள்ளே போகுதுங்கிற ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் அது கேட்க போகிற சீட்டு குறைஞ்சது 60 சீட்டு கேட்கும். அதுலேருந்தே பிரச்சனை வந்துடும். இந்த கூட்டணி நடக்க போவதில்லை. நடப்பதற்கு யார் முயற்சி எடுத்தாலும் நடக்க போகிறது. முதல்ல திமுக விட போகிறதில்ல. அவங்க போனாலும் அங்கே கேட்க போகிற சீட்டுக்கு அவர், ஏன்னா 125 திமுக கிட்டேயே கேட்குறாருன்னா, செல்வப்பிரந்துக ஐயா விஜய் கிட்ட போய் 232 கொடுத்துட்டு நீங்கள் 2 தொகுதியில் நில்லுங்க டபுள் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா மண்டகாஞ்சிருவாங்க. அதனால அது நடக்க போறதில்லை. நம்ம பேசுகின்ற விவாதம் நடக்க போகாத ஒரு விவாதத்தை பற்றி தேர்தலில் எந்த பாதிப்பையும் வெற்றி தோல்விக்கு மார்ஜினை வேணா குறைக்கலாமே ஒழிய வெற்றி தோல்விக்கு எந்த ஒரு இடர்பாடும் ஏற்படுத்தாத ஒரு விவாதத்தை பற்றி